செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற மன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவில் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிர்னாளினி ஆற்றிய உரை, இளம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கும் மத்திய அரசின் அடல் புத்தாக்க இயக்கம் குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற மன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவில் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிர்னாளினி பங்கேற்று உரையாற்றினார். அவர் பேசும்போது, 1000 வருடங்கள் கடந்து ஒரு மன்னருக்கு பிறந்த நாளை அரசு விழாவாக ஏற்படுத்தி நடத்தி கொடுக்கிற அளவுக்கு இருக்காருன்னா அந்த மன்னருக்கு அப்படி என்ன ஒரு பெரிய சிறப்பு இருக்க முடியும் அப்படின்னு நீங்க தேடி பாத்தீங்கன்னா, இறை பக்தியாக இருக்கட்டும், சமயத்தை வளர்க்கறதுக்கான ஒரு பண்பாடாக இருக்கட்டும், கலை மீது கொண்ட ஆர்வமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டு கங்கை கொண்ட சோழபுரத்தை கோவில்ல மட்டுமே அவர் வைக்கிறதுக்கு 12 to 13 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலப்போக்கில் ஒரு 250 ஆண்டுகள் இதுதான் தலைநகரமாக இருந்திருக்குன்னு சொன்னா, இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் இங்க பிறந்துக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்குமே பெருமையா இருக்கணும். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம். கடல் கடந்து போறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி சிங்கப்பூர், மலேசியா, கெடா எல்லா ஊரையும் போய் பார்த்திருக்காங்க. அந்த தொழில்நுட்பத்துல அவங்க எவ்வளவு பெரிய வல்லுநரா இருந்திருக்க முடியும். அப்போ அஸ்ட்ரானமி தெரிஞ்சிருக்கணும், கடல் அலைகள் பத்தி தெரிஞ்சிருக்கணும், கிளைமேட்டிக் சீசன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். எந்த போரிலுமே அவர் தோல்வியே அடையலங்கிறத அவர் மாமன்னர்ல அதுக்கு மேல வேற ஏதாவது ஒரு வேர்டு வேணும்னா நம்ம தேடணும்னு நினைக்கிறேன். இந்த எசாலம் செப்பேடு கிடைச்சது. அதனால நம்ம எல்லாத்துக்குமே அவர் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்வதற்காக 1987 கிடைச்ச செப்பேடு மட்டும் நமக்கு இல்லைன்னா இவ்வளவு பெரிய தகவல்கள் கிடைச்சிருக்குமாங்கிறது கூட தகவல்கள் இருக்கும். அதை உறுதிப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு ஆவணம் தேவை. அதற்கு அந்த செப்பேடுகள் நமக்கு கிடைச்சிருந்திருக்கு. அந்த செப்பேடு அரசு முத்திரையோட இருந்திருக்கு. அதுல அவரை பத்தி எல்லாமே சொல்றாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களோட ஜெனரேஷன்ஸ் எப்படி, அவங்களுடைய வழி வந்தவர்கள் யார் யாரு, அதுக்கப்புறம் என்னென்ன விதமான கொடைகள்லாம் அவர் கொடுத்திருக்காரு அப்படின்லாம் சொல்லும் பொழுது இந்த இடம் ஒரு மிக அரிய பொக்கிஷமான ஒரு இடம். சேலம் மாவட்டத்தில் இளம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கும் மத்திய அரசின் அடல் புத்தாக்க இயக்கம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் வீரத்துறவி விவேகானந்தர். 100 இளைஞர்கள் மட்டுமில்லை, கோடிக்கணக்கான இளைஞர்களின் திறமையை மெருகூட்டி அவர்களின் மூலம் வளமான இந்தியாவை வளர்த்தெடுக்கும் பணியில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இளம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கும் வகையில் அடல் புத்தாக்க இயக்கத்தின் மூலம் பல்வேறு முன்னெடுப்புகளை மத்திய அரசு உருவாக்கி வருகிறது. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றை உள்ளடக்கி ஸ்டெம் எனப்படும் 4 துறைகளில் திறமையான பள்ளி மாணவர்களை உருவாக்கிடும் விதமாக அடல் டிங்கரிங் ஆய்வகம் செயல்படுத்தப்படுகிறது. நாடு முழுவதும் 10 லட்சம் குழந்தைகளை நவீன கண்டுபிடிப்பாளர்களாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தனியார் பள்ளிகளிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 3D பிரிண்டர்கள், ரோபாட்டிக்ஸ் மற்றும் அதிநவீன கருவிகள் நிர்மாணிக்கப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள அடல் டிங்கரிங் ஆய்வகம் மாணவர்களின் சிந்தனையை வலிமைப்படுத்தியதன் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மாதிரி வடிவத்தை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 6 பேர் ஒன்றிணைந்து இந்த சாதனையை படைத்துள்ளதாக கூறுகிறார் பள்ளியின் தாளாளர் சீனிவாசன். எங்கள் பள்ளியில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அடல் டிங்கரிங் லேப் மத்திய அரசுடைய ஆதரவோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அடல் டிங்கரிங் லேப்ல இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி ஒரு அழகான இவிஎம் மிஷின் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அந்த மிஷினை நாங்கள் டெஸ்டிங்க்கு எங்க ஆசிரியர்களும் பள்ளி நிர்வாகமும் முதல்வர் உட்பட அனைவரும் டெஸ்டிங் பண்ணோம். மிகச் சிறப்பாக இருந்ததனால மாணவர்கள் மன்ற தேர்தலை இந்த வருஷம் அதில் தான் நடத்தி முடித்தோம். நிஜமான தேர்தலைப் போலவே வரிசையில் நின்று 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர் 1200 பேர் வாக்களித்தனர். வாக்கினை பதிவு செய்தவுடன் பீப் ஒளி வருவதைப் போல மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரம் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருந்தது. மாதிரி இயந்திரத்தை உருவாக்கியுள்ளதாக மாணவர்கள் தெரிவித்தனர். எப்படி ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிறது, அது இல்லாம ஒரு நல்ல ஆட்சியரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது நம்ம இந்த சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டா நம்ம பெரியவங்களோட ஈஸியா ஓட் பண்ணலாம். இமயமலையின் உச்சியை அடைவதற்கு முதல் அடியை நாம் அடிவாரத்தில் தான் வைக்க வேண்டும். ஜென்சி எனப்படும் 2000 குழந்தைகளின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டி அதற்கேற்ற வாய்ப்பினையும் தந்து அடல் புத்தாக்க இயக்கத்தின் மூலம்
உலகின் வல்லரசு இந்தியா என்ற இலக்கை நோக்கி இந்த இளம் படை பீடு நடை போடுகிறது என்றால் அது மிகையல்ல. ஜார்ஜியாவில் நடைபெற்ற சர்வதேச உஷு போட்டியில் தங்கப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ள திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ரேஷ்மி குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. முயற்சியும் விடாமுயற்சியுடன் கூடிய பயிற்சியும் இருந்தால் உலக அரங்கிலும் தடம் பதிக்க முடியும் என்பதற்கு சான்றாக உருவெடுத்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சர்வதேச ஊசு வீராங்கனை ரேஷ்மி. சார்ஜியா நாட்டில் நடைபெற்ற புகழ்பெற்ற படுமி ஓபன் சர்வதேச ஊசு தொடரில் சார்ஜியா, இந்தியா, ரஷ்யா, துருக்கி உள்ளிட்ட 12 நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்தியாவின் சார்பில் தமிழ்நாட்டிலிருந்து கலந்து கொண்ட ரேஷ்மி 2 வெவ்வேறு பிரிவுகளில் தனது திறமையை வெளிப்படுத்தி 2 தங்கப் பதக்கங்களை கைப்பற்றியுள்ளார். சியான்ஜு பிரிவில் 8.37 மதிப்பெண்கள் பெற்று முதல் தங்கப் பதக்கத்தையும், கியாங்சு பிரிவில் 8.4 மதிப்பெண்கள் பெற்று 2வது தங்கப் பதக்கத்தையும் வென்றுள்ளார். ஒரே சர்வதேச தொடரில் 2 தங்கப் பதக்கங்களை வென்று திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து சர்வதேச ஊசு போட்டியில் தங்கம் வென்ற முதல் பெண் வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையும் ரேஷ்மி படைத்துள்ளார். சாதனை பதக்கங்களுடன் தாயகம் திரும்பிய ரேஷ்மிக்கு திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் காம்படிஷன். ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் காம்படிஷன்லயே நான் 2 கோல்டு மெடல் வாங்கினது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இதை 6 வயசுல இருந்தே பிராக்டிஸ் பண்றேன். எக்ஸாம் இருக்கும்போது கூட நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் எக்ஸாம் எல்லாம் போவேன். இது நிறைய மேட்சஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல், கேலோ இந்தியா, ஃபெடரேஷன் கப் இந்த மாதிரி காம்படிஷன் அட்டென்ட் பண்ணி இதுல மெடல்ஸும் வாங்கியிருக்கேன். என்னோட எய்ம் ஒலிம்பிக்ஸ், யூத் ஒலிம்பிக்ஸ் இந்த மாதிரி போயிட்டு தமிழ்நாட்டு பொண்ணா இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுறது தான் என்னோட பொண்ணு. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஊஷு இன்டர்நேஷனல் பிளேயர். ஃபர்ஸ்ட் டைமே மெடல் பண்ணதுக்கு நான் இங்க திண்டுக்கல் மாவட்ட ஊசு சங்கத்தின் சார்பா நாங்க பாப்பாக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். 2 தங்கப் பதக்கங்களை வென்று திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ள வீராங்கனையின் சாதனை இளம் தலைமுறை விளையாட்டு வீர வீராங்கனைகளுக்கு நம்பிக்கையும் புதிய உத்வேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானலில் நீல குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்குவதாக எமது செய்தியாளர் வழங்கும் தகவல். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரும் வகையில் 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் அபூர்வ நீலக்குறிஞ்சி மலர்கள் பூக்கத் தொடங்கியுள்ளன. பிரைன் பூங்காவில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடவு செய்யப்பட்ட இந்த செடிகள் தற்பொழுது நீல நிற மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. ஆகஸ்ட் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை நீடிக்கும் இந்த அழகிய காட்சியை கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு ரசித்து புகைப்படங்களும் செல்பிகளும் எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. மூணார் மற்றும் ஊட்டியை தொடர்ந்து தற்பொழுது கொடைக்கானலிலும் குறிஞ்சி மலர்கள் பூத்திருப்பது சுற்றுலா பயணிகளுக்கு கிடைத்த இரட்டைப்பு மகிழ்ச்சியாகும். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட ஹர்கர் திரங்கா இயக்கம் நமது தேசத்தின் ஒட்டுமொத்த சக்தியை பிரதிபலிப்பதாகவும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைக்க வலு சேர்ப்பதாக உள்ளதாகவும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது சமூக ஊடக பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் பிறந்த நாளையொட்டி அவர் நீண்ட நாள் ஆரோக்கியத்துடன் நல்வாழ்வு வாழ வேண்டும் என வாழ்த்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தென் அமெரிக்க நாடான ஈக்வடரின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ராபர்டோ கார்லோஸ் கியூரிக்கு மத்திய வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சமூக வலைதளத்தில் வாழ்த்து பகிர்ந்துள்ளதுடன் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த எதிர்நோக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் உள்ள சுபாஷ் சந்திரபோஸ் தீவுக்கு தாம் விஜயம் செய்த நிகழ்வை குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். மேகாலய முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா நாடாளுமன்ற இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கத்தி சலானா என்பது ஒரு சாதாரண யோகா பயிற்சி என்றும் உடலை இடது மற்றும் வலது புறங்களில் சுழற்றி அசைப்பதன் மூலம் நமது உடல் இலகுவாகுவதுடன் மென்மேலும் பயிற்சிகளை மேற்கொள்ள மேம்படுவதாகவும் தயார் நிலைப்படுத்துவதாகவும் ஆயுஷ் அமைச்சகம் தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.